ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்க அரவிந்த். ஸோ நிறைய பேருடைய ஃபேவரட் பிராண்டான மோட்டோல ரீசெண்டாக மோட்டோ ஜி சீரீஸ்ல இருந்து மோட்டோ G9 பவர் அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் போன் நல்ல இம்ப்ரெசிவான ஸ்பெக்ஸோட லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் என்ன அதில் டிஸ்பிளே மட்டும் கொஞ்சம் சொதப்பியிருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்களுடைய பாப்புலர் சீரீஸான மோட்டோ இ சீரீஸ்ல இருந்து மோட்டோ E7 பவர் அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் போன் 7500 ரூபா அப்படின்ற ஒரு பேசிக்கான பிரைஸ் செக்மெண்ட்ல நல்ல நிறைய இம்ப்ரெசிவான ஸ்பெக்ஸோட இந்த ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி இந்த ஸ்மார்ட் போன்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு இந்த வீடியோல ரொம்பவே டீடைல்டா பார்க்க போறோம். சோ நீங்க இந்த நியூ மோட்டோ E7 பவர் ஸ்மார்ட் போனை பத்தி டீடைல்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நியூ மோட்டோ E7 பவருடைய டிசைனில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த வகையில் டிசைன்னு பார்க்கும்போது பெருசாக எந்த சேஞ்சஸுமே இல்லை. எப்பொழுதுமே மோட்டோரோலா ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்குற மாதிரியே அதே மாதிரியான ஒரு டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. பிளைனான சிங்கிள் கலர் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 2 கலர்ஸில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெட் அண்ட் ப்ளூ அப்படின்ற 2 கலர்ஸில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவைலபிளாக இருக்கு. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய வெயிட்னு பார்க்கும்போது 180 கிராம்ஸ்க்கான வெயிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பில்டு குவாலிட்டின்னு பார்க்கும்போது பிளாஸ்டிக்ல தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான். அண்ட் ப்ரொடெக்ஷன் பார்க்கும்போது எந்த ஒரு ப்ரொடெக்ஷனுமே இங்கே பேக் சைட் கொடுக்கல. நெக்ஸ்ட் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.5 இன்ச்சஸ்க்கான HD ப்ளஸ் மேக்ஸிமம் விஷன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல 380 நைட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸோட இந்த டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் எதுவுமே கொடுக்கல. ஸோ இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக இந்த டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளே தான். பட் ஆனால் கார்னிங் கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷனாவது அட்லீஸ்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ அந்த ப்ரொடெக்ஷன் மட்டும் கொடுக்கல. மற்றபடி இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல டிஸ்பிளே தான். நெக்ஸ்ட் ப்ராசஸர்னு பார்க்கும்போது இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அதே Mediatek G25 ஆக்டோகோர் சிப்செட் தான் இதுலையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 2.0 GHzக்கான கிளாக் ஸ்பீட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த சிப்செட் பொறுத்த வரைக்கும் கேமிங்க்கெல்லாம் கன்சிடர் பண்ண முடியாது. ஜஸ்ட் டே டு டே நார்மல் யூசேஜுக்கு இந்த சிப்செட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு நல்ல சிப்செட் தான். நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி வித் 10 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜரோட கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த பேட்டரி கெப்பாசிட்டி ஒரு நல்ல டீசென்டான பேட்டரி கெப்பாசிட்டி தான். அண்ட் அதோட இதில் ப்ராசஸருமே நமக்கு பெரிய லெவலில் கேமிங் ப்ராசஸர் எல்லாம் இல்லை அப்படின்றதுனால கண்டிப்பாக ஒரு நல்ல பேட்டரி லைஃப் இந்த பேட்டரி கெப்பாசிட்டியிலேருந்து நம்மளால எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் கேமரா ஸ்பெக்ஸ்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரா 5 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா f2.2 அபேச்சரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே பேக் சைட் பார்க்கும்போது டியூவல் ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. 13 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா f2.0 அபேச்சரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் f2.4 அபேச்சரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கேமராவில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது போர்ட்ரேட் மோட், பேனோரமா, ஃபேஸ் பியூட்டி, மேக்ரோ விஷன், மேனுவல் மோட், HDR மோட், கூகுள் லென்ஸ் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கேமராவில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் கேமரா புதுசாக எதுவும் இல்லை அப்படின்னாலும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ல கொடுத்துருக்கக்கூடிய அதே கேமரா ஃபீச்சர்ஸ் தான் இதுலயுமே கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ஓகேவான கேமரா தான். நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய அதர் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இதில் கொடுத்துருக்காங்க. பேக் சைட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட IP52 வாட்டர் ரெப்ளிகன் டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் Android 10 ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் சிம் ஸ்லாட் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால 2 சிம் கார்டு இல்லைனா ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு தான் உங்களால் அட் டைமில் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அதோட கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட்டுக்காக ஒரு செப்பரேட் கீயுமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரேம் வேரியன்ட் அண்ட் பிரைஸ்னு பார்க்கும்போது மொத்தம் 2 வேரியன்ட்ல இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. 2GB + 32GB அப்படின்ற பேஸ் வேரியன்ட் 7499 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் 4GB + 64GB அப்படின்ற இன்னொரு வேரியன்ட் 8299 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 வேரியன்ட்டுடைய பிரைஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது 4GB + 64GBக்கான வேரியன்ட் 8300 பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கொடுத்தது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் இது கூட 2GB 32GB அப்படின்ற வேரியன்ட் 7499 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கொடுக்காம அதை இன்னுமே கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கொடுத்து இருக்கலாம். பட் ஆனா 4GB + 64GB அப்படின்ற வேரியன்ட் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒர்த் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ ஓவரால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்பெக்ஸ் அண்ட் ப்ரைஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் புதுசாக ஒன்றும் எதுவுமே கொடுக்கல. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய அதே ஃபீச்சர்ஸை தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. பெரிய லெவலில் எந்த ஒரு வித்தியாசமுமே இல்லை. பட் இருந்தாலுமே மோட்டோரோலா ஃபேன்ஸுக்கு இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் மோட்டோரோலா கிட்ட இருந்து வேற பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும். ஸோ மோட்டோரோலா ஃபேன்ஸ் மோட்டோரோலாவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். ஒரு நல்ல ஸ்மார்ட் போனா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை. See you.